நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா. இது பிராண்டடாகவும் பண்ணலாம், நான் பிராண்டடாகவும் இந்த தொழில் செய்ய முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 1000 டன் நீங்கள் உற்பத்தி பண்ணீங்கன்னா இதில் 2 கோடிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் சேனலை ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக சேனலை போய் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா தால் மேக்கிங் பிஸ்னஸ். தால் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வகையான தால் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் கடலப்பருப்பாக இருக்கட்டும், துவரம்பருப்பாக இருக்கட்டும், உளுத்தம்பருப்பாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் இந்த மிஷினில் வந்து தயாரிக்க முடியும். இந்த மாதிரியான தொழில் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வடநாட்டு பக்கம் அதிகமாக பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, ஒரு சிலர் மட்டுமே இந்த தொழிலில் இருக்காங்க. சாதாரணமாக அரிசிக்கும் கோதுமைக்கும் அப்புறமா அதிக அளவு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு தொழில் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பருப்பு பிஸ்னஸை நம்ம சொல்லலாம். இது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த பருப்பு, அதாவது மூலப்பொருள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, அது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தமிழ்நாடே வருது. அந்த அளவுக்கு இதில் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு ரொம்ப கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இதில் நல்ல லாபம் பார்க்க முடியும். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த தொழிலுக்கு என்ன மாதிரியான இடவசதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 1000லேருந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இடவசதி வேணும். பருப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது நல்ல புரோட்டீன்ஸு, மினரல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதை தினம் தினம் நம்ம வந்து என்ன செய்கிறோம், சமையலில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக இந்த பருப்புகளை வாங்கி நம்ம இதில் வந்து தோல் நீக்கணும், கல் நீக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் அதில் மண் போன்ற பொருள் இல்லாமல் அதை சுத்தம் பண்ணணும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை வந்து கையில் ஊற்றி, அதாவது பருப்பில் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக அப்படியே மேனுவலாக நம்மளே என்ன பண்ணணும்னா பருப்பு மேலே அப்படியே கொஞ்சம் அப்படியே சேர்த்து விடணும். சேர்த்து விடும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த பருப்பு ட்ரை ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் இதை நம்ம தால் மிஷினில் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 4-5 விதமான மிஷினரிஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது கல் எடுக்க, வைப்ரேட் பண்ண, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து ட்ரை பண்ணுறதுக்கு, அப்புறம் தோல் நீக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய மிஷின் பயன்படுத்துகிறாங்க. இத்தனை மிஷின் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிளான்ட்டாக வைக்கிறவங்க இத்தனை மிஷின் பயன்படுத்தலாம். இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம காய வைக்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வெயிலுக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது. வெளியில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த தால் மிஷினுக்கு கொண்டு வந்து அரைச்சிக்கலாம். அப்போ நார்மலாக நீங்கள் காய வச்சு ஒரு தால் மிஷினில் வச்சு அரைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மிஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். 1.5 லட்சத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது. 20 லட்ச ரூபா வரைக்கும் மிஷின் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி ப்ளஸ் டேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கிங் சார்ஜஸ், அதாவது பேக்கிங் மிஷின் வந்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இது 2 தான். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000லேருந்து உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் கூட பேக்கிங் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போ என்ன மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன மிஷினரி வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறது நம்ம தான் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான மிஷினரி வேணும் அப்படின்னு பார்க்கணும். இல்லை நீங்கள் ஒரு வைப்ரேட்டிங் மிஷின், அப்புறம் வந்து ட்ரையிங் பண்ணுற மிஷின், சலிக்கிறதுக்கான மிஷின், நெக்ஸ்ட்டு தால் மேக் பண்ணுற மிஷின், தோல் நீக்கக்கூடிய மிஷின், இப்படின்னு எல்லாமே நீங்கள் மிஷினரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் மிஷின் செட்டப் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஒரு 20 லட்ச ரூபாய் இருந்தால் அந்த மாதிரி, அதாவது மில்லு வைக்கிற மாதிரி, நீங்கள் ரைஸ் மில்லாம் வைக்கணுன்னா எவ்வளோ செலவாகுன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மில்லாக நீங்கள் செட் பண்ணணுன்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அதுவே நார்மலாக நீங்கள் எல்லாமே நாங்கள் சாதாரணமாக கைகளால் பண்ணிக்கிறோம், ஒரு மிஷின் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தால் மேக்கிங் மிஷின் நிறைய அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 2 லட்ச ரூபா மிஷின் மட்டும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொழிலை வந்து நீங்கள் தொடங்க முடியும். இப்போ இந்த தொழிலுக்கு என்ன மாதிரியான லைசன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் லைசன்ஸ், அதுக்கப்புறம் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், FSSAI ரிஜிஸ்ட்ரேஷன், GST ரிஜிஸ்ட்ரேஷன், இது 4ம் தேவையாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் இல்லாமல் பண்ணுறீங்க, நான் பிராண்டிங்காக பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரேட் லைசன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை, நம்ம நார்மலாக வீட்டில் இருந்து பண்ண முடியும். ஆனால் FSSAI நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட பிஸ்னஸ்க்கு நேம் என்னன்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு நேம்
நேம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பெரிய அளவில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக லைசன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுதான் கரெக்டான முறையும் கூட. ஓகேங்களா? இப்போ என்னென்ன மாதிரியான செலவுகள் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரா மெட்டீரியல் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு, அதாவது வேலை ஆட்கள் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த லேபர் காஸ்ட் இருக்குது, வாடகைன்னு இருக்குது, அதுக்கப்புறம் இபி சார்ஜஸ் இருக்குது, பேக்கிங் காஸ்ட் இருக்குது, டெலிவரி காஸ்ட் இருக்குது. டெலிவரி காஸ்ட்டுங்கிறத நம்ம ஒரு ஆள் வச்சு கொண்டு போய் விற்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்குறோன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம செலவுகளில் நம்ம வைக்கணும். இப்போது 1 கிலோ கருப்பு உளுந்து நம்ம வாங்கினோன்னா அதுலேருந்து நமக்கு எவ்வளவு வந்து அந்த பருப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 1 கிலோ 200 கிராம் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் 1 கிலோ வரைந்து உங்களுக்கு அந்த பருப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு 120 கிலோகிராம் வந்து பருப்பு எடுத்துக்கிறீங்கன்னா 100 கிலோகிராம் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அந்த 200 கிராம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த தோலில் இதிலெல்லாம் உங்களுக்கு போயிடும். நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாயிடும். உங்களுக்கு அந்த பொடியாக கொஞ்சம் ஆகும், அதில் கொஞ்சம் போயிடும். அப்போ 200 கிராம் வந்து உங்களுக்கு குறையும். ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 40லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் இதில் லாபம் எதிர்பார்க்கலாம். அப்போது இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம லேபர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான மிஷின் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் லைன் வைக்கிறோம், அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் வந்து இதில் பார்க்க முடியும். மினிமம் ஒரு 40% நீங்கள் பார்க்கலாம். அதே நீங்கள் மேனுவலாக மிஷின் வச்சுட்டு காய வைக்கவோ இல்லை சலிக்கவோ கல் பொறுக்கவோ இந்த மாதிரிக்கெல்லாம் ஆள் வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராஃபிட் வந்து ஒரு 35% ஆகும். இல்லை ஒரு நல்ல ஒரு மிஷின்ஸ் ஒரு 10 லட்சத்துக்கு நான் ஒரு மிஷின் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் லேபரோட அளவு வந்து குறையும் போது உங்களுக்கு ஒரு 40லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் இதில் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இது வந்து பருப்புங்கிறது எல்லாரும் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 1000 டன் வரைக்கும் நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இதில் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது 2 கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட் உள்ள தொழில். இப்போ என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பொருள், நல்ல ப்ராஃபிட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மினிமமாகவும் பண்ணலாம், மேக்ஸிமமாகவும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராண்டிங்காகவும் பண்ணலாம், நான் பிராண்டிங்காகவும் பண்ணலாம். இப்போ நீங்கள் பருப்புன்னு சொல்லி சாதாரணமாக நீங்கள் வாங்க போனீங்கன்னா உதயம் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் பெரும்பாலும் நிறைய பிராண்ட் நம்ம சொல்கிறதில்ல இல்லையா? அப்போ நான் பிராண்டிங் நிறைய விற்கிது. நீங்கள் கடைகளில் பார்த்தா மூட்டை மூட்டையாக விற்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் நான் பிராண்டிங்காக இருக்குது. அப்போ பிராண்டிங் இல்லாமையும் இது நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ப்ரொடக்ஷன் லைனாக வைக்கணும்னா இதில் செலவு அதிகம், இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். எலிகள் பூச்சிகள் அரிக்காமல் இதை நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. வச்சிருந்தோம்னா ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும். அதுதான் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கே விற்கலாம், ஹோல்சேலாக விற்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்கலாம், டீலர்ஸ் எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா? க்ரோசரி ஸ்டோர்ஸில் விற்கலாம், ரீட்டைலாக நம்ம சேல் பண்ணலாம், ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தலாம். ஏன்னா பருப்பு விற்காத இடம்ங்கிறதே கிடையாது. நம்மளோட ஃபுட்டில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா அது பருப்பு. நிறைய பருப்பு வகைகளை ஒரே மிஷினில் நம்ம பண்ண முடியும். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ளஸ். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் அது எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இதில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், லாபம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம மூலப்பொருள் மட்டும் கம்மியாக கிடைக்கிற இடத்துல நம்ம போய் வாங்கிட்டு வந்துட்டா போதும். இதில் மார்க்கெட்டிங் பார்த்துக்கிட்டு நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணி நல்ல சுத்தமாக நம்ம கரெக்டான ஒரு பேக்கிங் பண்ணி நம்ம இதை சேல் பண்ணும்போது இதில் நிறைய நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இந்த தால் மேக்கிங் பிஸ்னஸ் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.